நம்முடைய எதிரணி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றே நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மோடியின் கூட்டம் அல்ல, மோடிக்கு அடிவரடியாக இருக்கிற அண்ணாமலை இருந்தாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று உங்கள் முகத்திலே மக்கள் ஓங்கி அறைந்திருக்கிற ஒரு தேர்தல் முடிவுதான் இந்த முடிவு. எடப்பாடியார் இன்றைக்கு அந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். மக்கள் ஏற்கனவே அவரை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடுகிற முறையிலே கோவையை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை செய்திருப்பது என்பதே ஒரு சால பொருத்தமான விழாவாகும். 1996 ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி இந்த மண்ணை ஒரு மதக்கலவர மண்ணாக மாற்ற முயன்றிருக்கிற அந்த பிஜேபியை நடைபெற்ற தேர்தலிலே முழங்காலை முறித்து இன்றைக்கு மூலையிலே உட்கார வைத்திருக்கிற இந்த கோவை மண்ணிலே இந்த விழா நடப்பது சால பொருத்தமானது என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றியை பற்றி பலரும் இங்கே நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலே இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அவர்கள், ஐயோ நாடு நம்மிடம் இல்லாமல் போய்விட்டதே, நாம் சொல்லுகிறவர் பிரதமராக வராமல் போய்விட்டாரே என்றெல்லாம் கவலைப்பட்டார்கள். அன்பு தோழர் திருமாவளவன் அவர்கள் 40 வந்துவிட்டோம், நாடு வரவில்லை என்றார்கள். கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய முதலமைச்சர் கை காட்டுகிறவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி ஏற்கிற நாள் விரைவிலே அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எதையுமே தன்னை மட்டுமே பார்க்கிற மோடி அரசாங்கத்தினாலே கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது. இன்றைக்கே குத்துவெட்டிலே இருக்கிற இந்த ஆட்சி எப்போது கவிரும் என்று யாரும் சொல்ல முடியாது. எனவே 40 மட்டுமல்ல, 40 நமக்கு உடனே கிடைத்து விட்டது. நாடு சற்று தாமதமாக கிடைக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த மகத்தான வெற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே தலைவர்கள் சொன்னதை போல இந்தியாவிலே எத்துணை மாநிலங்கள் இருந்தாலும் 100% பாஜகவுக்கு இடமில்லை, அதனுடைய அடிவரடியாக இருக்கிற அதிமுகவுக்கு இடமில்லை. 100க்கு 100 நாம் தான் என்று சொல்லுகிற இந்த மகத்தான வெற்றி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அதை சிருஷ்டித்து காட்டிய, அதை வடிவமைத்து காட்டிய, அதை சாதித்து காட்டியிருக்கிற ஒரு மகத்தான தலைவராகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்தியா கூட்டணி இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே நம்முடைய தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்பட்டிருந்தால், தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட்டு முறைகேடுகளை தவிர்த்திருந்தால், இன்றைக்கு மத்தியிலே இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். அந்த ஆணையத்தினுடைய தவறு இன்றைக்கு தவறிழைத்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பாரம்பரியமாக நாங்கள் இருக்கிற தொகுதியாயிற்று, ஏறக்குறைய 15 தொகுதி தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோமே, வெற்றி. இங்கே கூட சொன்னார்கள், கோயம்புத்தூரிலே நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம், அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டோம். முதலமைச்சர் எங்களை அழைத்தார், இல்லை வேண்டாம், கோயம்புத்தூர் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேறு தொகுதி எடுத்துக்கொள்ளுங்கள், திண்டுக்கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சற்று தயங்கியது உண்மை. பாரம்பரியமாக நாங்கள் இருக்கிற தொகுதியாயிற்று, ஏறக்குறைய 15 தொகுதி தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோமே, இது வேண்டும் என்று கேட்டோம். அதெல்லாம் உண்மைதான். இப்போது அங்கே மாறுபட்ட நிலைமை இருக்கிற காரணத்தினாலே அண்ணாமலை என்கிற அந்த அருவருக்க சக்தி அங்கே வருகிற போது அதை ஆணி வேரை அறுக்கிற காரியம் என்று சொன்னால் அதை நாங்கள் தான் செய்ய முடியும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுகிற தொகுதியை தருகிறோம் என்று சொன்னார்கள். திண்டுக்கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். 2 அமைச்சர்கள், மரியாதைக்குரிய ஐபி அவர்களையும் மரியாதைக்குரிய சக்கரபாணி அவர்களையும் அழைத்து இந்த தொகுதியை வெற்றி பெற்று என் கையிலே ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொன்னார். அதை போல தமிழ்நாட்டிலே 3வது அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே 4,30,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று அந்த வெற்றி கனியை கொண்டு வந்து சருகிற அப்படிப்பட்ட பணி அவர்கள் ஆற்றினார்கள். ஆகவே எங்கே யாரை நிறுத்துவது, எந்த வேட்பாளரை எங்கே யாரை நிறுத்துவது, எப்படி வியூகம் அமைப்பது என்கிற அப்படி மகத்தான இந்த வியூகத்தை அமைத்துதான்
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகத்தான தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே தான் 40 தொகுதிகளிலேயும் இன்றைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிற அந்த மகத்தான நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய எதிரணி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றே நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மோடியின் கூட்டம் அல்ல, மோடிக்கு அடிவரடியாக இருக்கிற அண்ணாமலை இருந்தாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று உங்கள் முகத்திலே மக்கள் ஓங்கி அறைந்திருக்கிற ஒரு தேர்தல் முடிவுதான் இந்த முடிவு என்பதை நீங்கள் மறந்துவிட முடியுமா? எடப்பாடியார் இன்றைக்கு அந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். மக்கள் ஏற்கனவே அவரை புறக்கணிச்சிட்டாங்க, மக்கள் ஏற்கனவே அவரை ஓரங்கட்டி விட்டார்கள். இனிமேல் அவர் புறக்கணிக்கிற வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் என்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே நான் பாராட்ட விரும்புகிறேன். இந்திய நாட்டு மக்களே ஒரு வரலாற்று சரித்திரத்தை படைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை ஆசாபாசங்கள், எத்தனை முறை படையெடுக்கிறது, எவ்வளவு மதவெறியை உண்டாக்குவது, எவ்வளவு சாதி வெறியை உண்டாக்குவது, எவ்வளவு சாதி அணி சேர்க்கை. இந்த சாதி அணி சேர்க்கை, மத அணி சேர்க்கைக்கெல்லாம் தமிழ்நாடு இடமளிக்காது என்கிற முறையிலே ஒத்த குரலிலே தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு வெற்றியளித்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டுகிற மாநிலமாக, இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு வழிகாட்டுகிற மாநிலங்களாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க விரும்புகிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய மகத்தான பணி, இது ஏதோ நேற்று உருவானதல்ல, 2 மாதங்களுக்கு முன்னால் உருவானதல்ல, 5 ஆண்டு காலம். உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிற அந்த பணி, ஒரு கொள்கையிலே நாமெல்லாம் ஒன்றாக இருந்தாலும், நாமெல்லாம் மதவாத சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த கொள்கை கோட்பாடு லட்சியத்திலே இணைந்திருந்தாலும் ஒரு சிறு பிசிறு கூட வராமல், சிறு முரண்பாடு கூட வராமல் 5 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து கடுமையான உழைப்பு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வெற்றி எதிர்காலத்திலே இன்னும் பல வெற்றிகளை வெற்றுவிக்கக்கூடிய அந்த மகத்தான பயணத்தை நாம் தொடருவோம். இன்றைக்கு தமிழகத்திலே வெற்றி நாளைக்கு இந்தியாவுடைய வெற்றியாக அது பரிணமிக்கும். இன்றைக்கு தமிழகத்திலே 40க்கு 40 என்பது மட்டுமல்ல, நாளைக்கு நாடே நமக்கு பின்னாலே வருகிற நம்முடைய வழிகாட்டு வருகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நாம் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.